சலாம் அலைக்கும். இன்ஷால்லா இன்னைக்கு பார்க்க போகிற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் டிசம்பர் 2024 எடிஷன். டைட்டில் ரிலேஷன்ஷிப்ஸ், உறவுகள். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுள் நமக்கு குர்ஆன் முழுவதும் நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க. நம்ம எப்படி சிறந்த மக்களாக இருக்கலாம் அப்படின்றத நோக்கியும், நம்மளை சுற்றி உள்ள மக்களோட நம்ம எப்படி சிறந்த உறவுகளை பேணிக்கலாம் அப்படின்றத நோக்கியும் நமக்கு வழிகாட்டுறாங்க, நம்மளுக்கு சொல்லித்தராங்க. நான் இதை ஒரு பொறுப்பு தவிர்ப்பாக சொல்லிக்கிறேன். நான் சிறப்பானவன், நான் என்னை சுற்றியுள்ள மக்கள் எல்லாருக்கூடையும் ஒரு சிறந்த உறவை நான் பராமரிச்சுட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை. கடவுளுடைய நாட்டத்திற்கு என்னங்க நானும் என்னை வளர்த்துக்க பாடுபட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இன்ஷா கடவுள் நம்ம எல்லாருக்குமே உதவி செய்யட்டும். ஸோ நம்ம எல்லா மனிதர்களுமே இந்த பூமிக்கு வரும்போது நம்ம அனுபவிக்கிற முதல் உறவு, நம்ம கிடைக்கிற முதல் உறவு, மோஸ்ட்லி பெரும்பான்மையான மக்கள் எல்லாருக்குமே கிடைக்கிற முதல் உறவுனா அது பெற்றோர்களாக தான் இருப்பாங்க. சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். பட் பெரும்பான்மை மக்களுக்கு பெற்றோர்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கிற முதல் உறவாக இருக்குது. சூரா 2:83. இஸ்ரவேலின் சந்ததியினரிடம் நாம் கடவுளை தவிர எவரையும் நீங்கள் வழிபடக்கூடாது, உங்களுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்த வேண்டும் அப்படின்னு அந்த வசனத்தில் சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா தெரியலாம். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்தணும் அப்படின்றதுக்கு அல்லாஹ் ஒரு அளவுகோல் வைக்கிறாங்க. அது ரொம்ப அதிகமான ஒன்றா இருக்குது. நம்ம அதுபடி இருக்கோமா அப்படின்னா அது ஒரு நம்மளை சோதிச்சு பார்க்க வேண்டிய அது ஒரு விஷயம்தான். சூரா 17:23 சொல்கிறாங்க, அவரை அன்றி நீர் வழிபடக்கூடாதெனவும் மேலும் உமது பெற்றோர் கண்ணியப்படுத்த வேண்டும் எனவும் உமது இரட்சகர் விதித்துள்ளார். அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ உயிரோடு இருக்கும் வரை அவர்களை நோக்கி நீர் வெறுப்பை காட்டும் மிகச்சிறிய செய்கை என்று ஒருபோதும் கூறிவிட வேண்டாம். அன்றே அவர்களிடத்தில் நீர் கூச்சலிடவும் வேண்டாம். நீர் அவர்களை இணக்கத்துடன் நடத்திட வேண்டும். இந்த பெற்றோரை கண்ணியப்படுத்துதல் அப்படின்ற விஷயம் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன்னா அது அவங்க பெற்றோரோட எவ்வளோ அருகில் இருக்காங்க அப்படின்றத பொறுத்தும், அவங்களுக்கும் அவங்க பெற்றோருக்கும் நடுவில் இருக்கிற அந்த பந்தம் எவ்வளோ உறுதியானதாக இருக்குன்றதை பொறுத்தும் அவங்க எப்படி அவங்கள கண்ணியப்படுத்துகிறாங்க அப்படின்றது மாறுபடும். நம்ம பெற்றோர் நம்ம கூடயே இருக்காங்க, நம்மளோட நம்மளுக்கும் அவங்களுக்கும் பந்தம் ரொம்ப உறுதியாக இருக்குது, ரொம்ப நெருக்கமான உறவில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய அருட்கொடை. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு சோதனைகளும் இருக்குது. நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், கடவுள் எதுக்கு இவ்வளோ ஒரு சேன்னு கூட சொல்லிடாதீங்க அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டுவோட சொல்கிறார். அவர் அந்த கண்ணியப்படுத்துதல் அப்படின்றதுக்கான அளவுகோல் அவர் ரொம்ப உயர்த்தி வைக்கிறாரு. நம்ம எல்லாருமே சிறந்த சம்மிட்டர்களா, சிறந்த சரணடைந்தவர்களா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா இது நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்மளோட குழந்தைகளுக்கும் நம்ம சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கணும். சூரா 31:14. இரண்டாம் கட்டளை. தன்னுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்துமாறு மனிதனுக்கு நாம் கட்டளையிட்டோம். அவன் தாய் அவனை சுமந்தாள், மேலும் அந்த சுமை கனத்துடன் மேலும் கனம் கூடிக்கொண்டே சென்றது. பால்குடி மறக்க செய்யப்படும் வரை அதற்கு 2 வருடங்கள் தீவிர கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கின்றது. நீங்கள் எனக்கும் மேலும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். இறுதி விதி என் வசமே உள்ளது. கடவுள் நம்மளை எச்சரிக்கையோடையும் இருக்க சொல்றாங்க. நம்ம பெற்றோரை கண்ணியப்படுத்துறதுக்கும் பெற்றோர்களே இனதெய்வமாக்கி அவங்கள வழிபடுறதுக்கும் நடுவில் நம்ம நடுநிலையா இருக்கணும். அவங்கள நம்ம கண்மூடித்தனமா பின்பற்றிடக்கூடாது. சூரா 29:8. தன்னுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்துமாறு மனிதர்களுக்கு நாம் கட்டளையிட்டோம். ஆனால் என்னோட நினை தெய்வங்களை அமைத்து கொள்ளுமாறு அவர்கள் உம்மை நிர்பந்திக்க முயன்றால் அவர்களுக்கு கீழ்ப்படியாதீர். உங்களுடைய இறுதி திரும்புதல் என்னிடமே உள்ளது. பின்னர் நீங்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் உங்களுக்கு நான் அறிவிப்பேன். சூரா 2:170. கடவுள் இதில் வெளிப்படுத்தியுள்ளதை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள், எங்களுடைய மூதாதையர் எதனை செய்ய நாங்கள் கண்டோமோ அவற்றையே நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்று கூறுகின்றார்கள். என்ன, அவர்களுடைய மூதாதையர்
விளங்காதவர்களாகவும் வழிகாட்டப்படாதவர்களாகவும் இருந்தாலுமா? அதுக்கப்புறம் பெற்றோர்களுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற அடுத்த இந்த பூமியில நம்மளுக்கு கிடைக்கிற அடுத்த உறவா என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம கூட பிறந்தவங்க, நம்மளோட சகோதரர், நம்மளோட சகோதரி, இல்லாட்டி நம்மளோட தாத்தா பாட்டி, இவங்க எல்லாருமே நம்ம வந்து சொந்தக்காரங்க அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். சூரா 2:83. இஸ்ரவேலரின் சந்ததியினரிடம் நாம், கடவுளை தவிர எவரையும் நீங்கள் வழிபடக்கூடாது. உங்களுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்த வேண்டும். உங்கள் உறவினர்களை, அனாதைகளை மற்றும் ஏழைகளை மதிக்க வேண்டும். மக்களை நீங்கள் இணக்கத்துடன் நடத்த வேண்டும். நீங்கள் தொடர்பு தொழில்களை கடைபிடிக்கவும் கடமையான தர்மத்தை கொடுத்து வரவும் வேண்டும் என்று ஓர் உடன்படிக்கை செய்தோம். ஆனால் உங்களில் சிலரை தவிர நீங்கள் திரும்ப சென்று விட்டீர்கள், மேலும் வெறுப்புற்றவர்களாகி விட்டீர்கள். இந்த வசனத்துல பார்த்தோம்னா நம்மளோட உறவினர்களை வந்து மதிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஆங்கிலத்துல ரிகார்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிகார்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒருத்தவங்க மேல அக்கறை எடுத்துக்கிறது, அவங்கள வந்து கவனிச்சுக்கிறது, இல்லாட்டி வந்து அவங்கள்ட்ட கனிவோட இருக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம கூட வந்து எடுத்துக்கலாம். சூரா 24:22 கூட பார்க்குறோம். உங்களில் வளமும் மற்றும் செல்வமும் கொண்ட அருள்வாளிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய உறவினர்கள், ஏழைகள் மற்றும் கடவுளின் நிமித்தம் குடிபெயர்ந்தவர்களின் பால் தர்மவான்களாக திகழ வேண்டும். அவர்கள் கனிவுடனும் சகிப்புத்தன்மையுடனும் அவர்களை நடத்திட வேண்டும். கடவுளின் மன்னிப்பை அடைய நீங்கள் விரும்பவில்லையா? கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். அதுக்கப்புறம் நம்ம வளர வளர நம்ம வந்து ஸ்கூல் பள்ளிக்கூடத்துக்கு போவோம். அங்கே வந்து நம்மளுக்கு நண்பர்கள் கிடைப்பாங்க. அவங்க கூட நம்மளுக்கு வந்து உறவுகள் வளரும். நம்மளுடைய நடத்தையில, நம்மளுடைய குணத்துல வந்து நம்மளுடைய நண்பர்களுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு. சூரா 60:8. உங்களுடைய மார்க்கத்தின் காரணமாக உங்களுடன் சண்டையிடாத, மேலும் உங்களுடைய வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாதவர்களுடன் நட்பு கொள்வதிலிருந்து கடவுள் உங்களை தடுக்கவில்லை. நீங்கள் அவர்களுடன் நட்பு கொள்ளலாம், மேலும் அவர்கள் பால் நீதத்துடன் நடந்து கொள்ளுங்கள். நீதிமான்களை கடவுள் நேசிக்கின்றார். சூரா 60:9. உங்களுடைய மார்க்கத்தின் காரணமாக உங்களுடன் சண்டையிட்டு உங்களுடைய வீடுகளை விட்டு உங்களை வெளியேற்றி, மேலும் உங்களை வெளியேற்றுவதற்காக மற்றவர்களுடன் ஒன்று சேர்ந்து கொள்பவர்களுடன் நட்பு கொள்வதிலிருந்து மட்டுமே கடவுள் உங்களை தடுக்கின்றார். நீங்கள் அவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டாம். அவர்களுடன் நட்பு கொள்பவர்கள்தான் வரம்பு மீறியவர்கள் ஆவர். சூரா 3:118. நயவஞ்சகர்களுடன் தோழமை கொள்ளாதீர்கள். நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு தீங்கிழைக்க விரும்புவதை ஒருபோதும் நிறுத்தாத வெளியாட்களுடன் நீங்கள் தோழமை கொள்ளாதீர்கள். இன்னும் நீங்கள் துன்பம் அடைவதை காணவும் அவர்கள் விரும்புகின்றனர். வெறுப்பு அவர்களின் வாய்களில் நிரம்பி வழிகின்றது, மேலும் அவர்களின் நெஞ்சங்களில் அவர்கள் மறைத்து வைத்திருப்பதோ அதைவிட கொடியதாகும். நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் இவ்விதமாக நாம் வெளிப்பாடுகளை உங்களுக்கு தெளிவாக்குகின்றோம். நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நன்னறியான மக்களோட நண்பர்களா இருக்கிறதுக்கு வந்து நம்ம முயற்சிக்கணும். அப்படி நம்ம பண்ணோம்னா நம்மளும் சரி அவங்களும் சரி நன்னறியில வந்து நம்ம இன்னும் வந்து வளர்றதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எப்படி இருந்தாலும் தீர்ப்பு நாளப்போ எந்த நண்பனும் மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியாதுன்னு நம்ம பார்க்குறோம். சூரா 43:67. நெருங்கிய நண்பர்கள் அந்நாளில் ஒருவர் மற்றவருக்கு விரோதிகளாகி விடுவார்கள், நன்னெறியாளர்களை தவிர. எந்த நண்பனும் தன்னுடைய நண்பனுக்கு எந்த வகையிலும் உதவி இயலாத நாள் அதுவாகும். எவர் ஒருவருக்கும் உதவி செய்யப்பட இயலாது. அடுத்து நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நம்மளுக்கு கிடைக்கிற உறவு வந்து நம்மளோட வாழ்க்கை துணையா இருக்காங்க. சூரா 24:32 பார்க்குறோம். அல்லாஹ் வந்து குரான்ல திருமணத்தை ஊக்குவிக்கிறாங்க. ஸோ அதனால நான் வந்து பிரார்த்தனை செய்கிறேன், யாரெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கை துணையை தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அவங்களோட ஆன்மாவுக்கு சிறந்தவங்க வந்து கடவுள் அமைச்சு தரணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். சூரா 30:21. நீங்கள் ஒருவரை கொண்டு மற்றவர் மன அமைதியும் மற்றும் திருப்தியும் அடைவதற்காக உங்களிலிருந்தே உங்கள் வாழ்க்கை துணைகளை அவர் படைத்திருப்பதும் அவருடைய சான்றுகளில் உள்ளவை ஆகும். மேலும் உங்கள் இதயங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணைகளின் பால் அன்பையும்
மேலும் அக்கறையையும் அவர் அமைத்தார். இதில் சிந்திக்கின்ற மக்களுக்கு போதுமான சான்றுகள் உள்ளன. சூரா 16 வசனம் 72. மேலும் கடவுள் உங்களிலிருந்தே உங்களுடைய வாழ்க்கை துணைகளை ஆக்கினார். மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணைகளிலிருந்து உங்களுக்கு பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் உண்டாக்கினார். மேலும் நல்ல வாழ்வாதாரங்களை கொண்டு உங்களுக்கு வழங்கினார். பொய்மையில் நம்பிக்கை கொண்டு மேலும் கடவுளின் அருட்கொடைகளுக்கு நன்றி கெட்டவர்களாக அவர்கள் மாறலாமா? ஆனா நம்ம குரான்ல பாக்குறோம், நம்மளுக்கு எச்சரிக்கையும் செய்யறாங்க அல்லாஹ். நம்மளோட வாழ்க்கை துணைகளே நம்மளோட விரோதிகளா கூட இருக்கலாம் அப்படின்றத பத்தி. அண்ட் அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்றத பத்தியும் எல்லாம் நமக்கு சொல்லித்தராங்க. சூரா 64 வசனம் 14. நம்பிக்கை கொண்டோரே, உங்களுடைய வாழ்க்கை துணைகளும் மற்றும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய விரோதிகளாக இருக்கக்கூடும். எச்சரிக்கை, நீங்கள் பிழை பொறுத்து மறந்து மேலும் மன்னித்து விட்டால் பின்னால் கடவுள் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர். திருமணத்துக்கு அப்புறம் சிலர் குழந்தைகள் கொண்டு அருள்பாலிக்கப்படுறாங்க, சிலருக்கு குழந்தைகள் கிடைக்கிறது இல்லை. இது எல்லாமே கடவுளோட திட்டத்தின்படி தான் நடக்குது. யார் யாருக்கு எது சிறந்ததோ அதுக்கு கடவுள் கரெக்டாக தெரியும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தராங்க அருட்கொடைகளை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளோட உறவு, நம்ம குழந்தைகளோட நம்ம கொண்டிருக்க உறவு நம்மளோட வாழ்க்கை துணையோட நம்ம கொண்டிருக்கிறத விட்டும், நம்மளோட பெற்றோர்களோட நம்ம கொண்டிருக்கிறத விட்டும் அது ரொம்ப வேற மாதிரியான ஒரு உறவு. ஏன்னா நம்ம மூலியமா தான் அவங்க இந்த பூமிக்கு வந்திருக்காங்க அப்படின்றதுனால நம்மளுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி ஏற்படுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா நம்மளுக்கு நல்லா தெரியும், நம்ம இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையில நம்ம இருக்கிறதுக்கு நம்ம தான் பொறுப்பாளியா இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். அதே மாதிரிதான் நம்மளுடைய பிள்ளைகளும் அவங்க இந்த பூமியில இருக்கிறதுக்கு, அவங்க இந்த வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கிறதுக்கு அவங்க தான் பொறுப்பாளியா இருக்காங்க. நம்மளுடைய சொந்த நாட்டப்படி தான் நம்ம இந்த பூமிக்கு வரணும், இந்த வாய்ப்பை நம்ம எடுக்கணும், நம்ம முடிவு எடுத்திருக்கோம். அண்ட் நம்ம எல்லாருமே கடவுள் முன்னாடி நின்று அவருடைய மகத்துவத்துக்கு நம்ம சாட்சியம் பகிர்ந்திருக்கோம். அண்ட் இந்த முடிவில் நம்ம எல்லாருமே திரும்ப கடவுள் கிட்ட போவோம். தனி நபர்களா நம்ம அவர் முன்னாடி போய் நிற்போம். என்னுடைய குழந்தைகளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கடவுளோட பாதையை அடையிறதுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வழி நடத்த வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குது. உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, அவங்க ஆன்ம ரீதியாகவும் சரி, அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக வழி நடத்த வேண்டிய பொறுப்பு ஒரு பெற்றோராக என்கிட்ட இருக்கு. சூரா 20 வசனம் 132. பெற்றோர்களின் பொறுப்பு. தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்கவும் மேலும் அதை செய்து வருவதில் உறுதியோடு தொடர்ந்து இருக்கவும் உம் குடும்பத்தாரிடம் நீர் கட்டளையிட வேண்டும். உம்மிடம் எந்த வாழ்வாதாரங்களையும் நான் கேட்கவில்லை, நாம் தான் உமக்கு வழங்குகின்றோம். மகத்தான இறுதி வெற்றி நன்னறியாளர்களுக்கே உரியது. நம்ம அவங்கள எந்த அளவு நேசிச்சாலும், எந்த அளவு நம்ம குழந்தைகள் மேல நம்ம அக்கறை எடுத்துக்கிட்டாலும் அவங்க நம்மளுக்கு உதவி செய்ய முடியாது, நம்மளும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இன்னும் அவங்க நம்மளுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம இணைதெய்வம் அவங்கள அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய துக்கத்திற்கு ஒரு மூலாதாரமாக அவங்க ஆயிடுவாங்க. சூரா 9 வசனம் 85. இவ்வுலக பொருட்கள் ஒன்றுமே இல்லை. அவர்களுடைய செல்வத்தாலோ அல்லது அவர்களுடைய குழந்தைகளாலோ கவரப்பட்டு விடாதீர். கடவுள் இவைகளை இவ்வுலகில் அவர்களுக்கு துக்கத்திற்கான மூலாதாரங்களாக ஆக்கின்றார். மேலும் நம்ப மறுப்பவர்களாக அவர்களுடைய ஆன்மாக்கள் பிரிந்து செல்கின்றன. ஸோ நம்மளோட நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட குழந்தைகளை நன்னறியான மக்களாக வளர்க்குறதுல தான் இருக்கணும். எப்படி அதை பண்ணுறது அப்படின்னா, நம்ம நன்னறியாளராக இருந்து அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைச்சு நம்ம அவங்கள வழி நடத்தணும். இன்ஷா அல்லாஹ் அவங்களும் நம்மளை சுவர்க்கத்தில் சேரலாம் இன்ஷா அல்லாஹ். சூரா 52 வசனம் 21. நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் மேலும் நம்பிக்கையில் அவர்களை பின்தொடர்ந்த அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் நாம் அவர்களுடைய பிள்ளைகளுடன் சேர்ந்து கொள்ள செய்வோம். எந்த காரியத்திற்கும் அவர்களுக்கு வெகுமதி அளிக்க நாம் ஒருபோதும் தவற மாட்டோம். ஒவ்வொரு மனிதரும் அவர் செய்தவற்றிற்குரிய கூலி கொடுக்கப்பட்டவராக இருக்கின்றார். இந்த எல்லா உறவுகளுக்கு அப்புறம் நம்ம மற்ற எல்லா மக்களோட வச்சிருக்கிற உறவும் இருக்கு. அவங்க நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம்,
நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல நம்ம பேசுற யாரா வேணாலும் இருக்கலாம். யாரா இருந்தாலும் நம்ம வந்து யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்க எல்லார் கூடயும் நம்ம வந்து கனிவோடையும் பணிவோடையும் இருக்கணும்னு நம்ம வந்து குரான்ல பார்க்குறோம். நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட கடவுளுடைய செய்தி எடுத்து சொல்லப்போ நம்ம வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா நம்ம எதை சொல்றோமோ அதுக்கு வந்து நம்ம ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இல்லாம இருக்கும்போது அவங்க வந்து அதை ஏத்துக்கணும் அப்படின்னு நம்மளால வந்து எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. சூரா 41 வசனம் 34. நல்ல பதிலும் கெட்ட பதிலும் சமமானவை அல்ல. நீங்கள் இயன்றவரை மிகச்சிறந்த பதிலை கடைபிடிக்க வேண்டும். இதனால் உங்களுடைய விரோதியாக இருந்து வந்த ஒருவனும் உங்களுடைய மிகச்சிறந்த நண்பனாகி விடக்கூடும். அதுக்கப்புறம் நான் வந்து நம்மளுடைய சரணடைந்த குடும்பத்தோட நம்ம வச்சிருக்கிற உறவை பத்தி பேச விரும்புறேன். இதுதான் வந்து ஆன்ம ரீதியா நம்ம வச்சிருக்கிற வந்து வச்சிருக்க உறவுகள்ல வந்து ரொம்ப ஒரு நெருக்கமான உறவுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த இட்டர்னல் வாழ்க்கையில என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில நம்ம எல்லாரும் இன்ஷால்லா ஒன்னா இருக்க போறோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து நம்ம அடிக்கடி பார்த்துக்கலனாலும் நம்ம வந்து அடிக்கடி தொடர்புல இல்லைனாலும் நம்ம எல்லாருமே ஒன்னா சுவர்ணத்துல இருக்க போறோம் கடவுள் நாடினால். சூரா 52 வசனம் 25-28 வரை. அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொண்டு மேலும் தங்களுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் கூறுவார்கள், நம் மக்களுக்கிடையில் நாம் கனிவுடனும் எளிமையுடனும் இருந்து வந்தோம். கடவுள் நமக்கு அருள்பாலித்து விட்டார், மேலும் கொடிய காற்றுகளின் வேதனையிலிருந்து நம்மை பாதுகாத்து விட்டார். நாம் அவரை இறைஞ்சி பிரார்த்திப்பவர்களாக இருந்தோம். அவர் மிக்க கனிவானவர், மிக்க கருணையாளர். இது எல்லாத்துக்கும் மேல நம்மளுக்கு இருக்கிற ரொம்ப முக்கியமான உறவு அப்படின்னா அது நம்மள படைத்த நம்மளோட எஜமானர் கூட நம்ம வச்சிருக்கிற அந்த உறவாதான் இருக்கு. சூரா 2 வசனம் 21. மனிதர்களே, நீங்கள் காப்பாற்றப்படும் பொருட்டு உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த ஒருவராகிய உங்கள் இரட்சகரை மட்டும் வழிபடுங்கள். கடவுள் வந்து நம்மளுக்கு நம்ம வந்து நம்மள மீட்டுக்கிறதுக்காக இந்த கடைசி வாய்ப்பை படைச்சது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து அவ்வளவு அழகா நம்மளுக்கு வந்து எல்லாத்தையுமே வழங்கியிருக்காரு. இந்த இறுதி வாய்ப்புல அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய கருணை, அவருடைய மன்னிப்பு, இது எல்லாத்தையுமே வந்து எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கறாங்க. அதனால நம்ம வந்து கடவுளை தான் நம்ம எல்லாரையும் விட அதிகமா வந்து நம்ம நேசிக்கணும். நம்மளோட மற்ற எல்லா உறவுகளுமே வந்து நம்மளோட உறவு கடவுளோட எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்துதான் இருக்கு. சோ நம்ம வந்து எல்லாத்துலயுமே நம்ம வந்து கடவுள் தான் நம்மளுக்கு வந்து முதன்மையா வச்சோம் அப்படின்னா நம்மளோட மற்ற எல்லா உறவுகளுமே வந்து நல்லா ஆகிட்டு வரத நம்மளால உணர முடியும். நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களோட மூலாதாரமா கடவுள் மட்டும்தான் இருக்காரு அப்படின்றத வந்து நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். சூரா 2 வசனம் 165. இணை தெய்வங்கள் தங்களை இணை வைத்து வழிபடுவோரை கைவிட்டு விடுகின்றனர். இருப்பினும் சில மனிதர்கள் கடவுளுக்கு போட்டியாக இணை தெய்வங்களை அமைத்து மேலும் அவர்களை கடவுளை போல் நேசிக்கின்றார்கள். நம்பிக்கையாளர்களோ கடவுளை அதிகம் நேசிக்கின்றார்கள். தண்டனையை காணும் சமயம் வரம்பு மீறுபவர்கள் மட்டும் தங்களையே காண முடிந்தால் அதன் பின்னர் கடவுளுக்கு மட்டுமே அனைத்து வல்லமையும் உரியது என்றும் மேலும் கடவுளின் தண்டனை அச்சமூட்டக்கூடியது என்றும் கண்டு கொள்வார்கள். நம்மளுடைய மற்ற எல்லா உறவுகளும் கடவுளோட நம்ம உறவு எப்படி இருக்குன்றத பொறுத்துதான் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த உறவுல தான் நம்ம வந்து அதை சிறப்பா ஆக்குறதுலதான் நம்ம வந்து உழைக்கணும். சூரா 2 வசனம் 162. சூரா 6 வசனம் 162. கூறுவீராக, என்னுடைய தொடர்பு தொழுகைகள், என்னுடைய வணக்க வழிபாட்டு முறைகள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், இவை அனைத்தும் முழுமையாக பிரபஞ்சத்தின் இரட்சகராகிய கடவுளுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டு உள்ளது. நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோட நம்ம வந்து இருக்கிற உறவுகளை வந்து கையாளும் போது நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த நபர் வந்து கடவுளால எனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்கதான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த பெற்றோரா, இல்ல சிறந்த வாழ்க்கை துணையா, இல்ல சிறந்த குழந்தையா வந்து இருக்க முடியும். அந்த நபர் வந்து என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு அருட்கொடையா இருக்காரு.
அதே சமயம் எனக்கு வந்து ஒரு சோதனையாவும் இருக்காரு அப்படின்றத வந்து நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தவங்க கிட்ட நம்மளுக்கு நெருக்கமானவங்க கிட்ட நம்மளுக்கு வந்து பிடிக்காத பண்பு ஏதோ இருக்குன்னா, அத நினைச்சே நம்ம வந்து அ அவங்கள நடத்தாம, நம்ம வந்து அவங்கள வெறுப்பா பார்க்காம, அவங்கள வந்து இப்போ ஒரு அம்மாவா எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க நம்மளுக்கு வந்து எவ்வளோ உதவி செய்றாங்க, நம்மள வந்து எவ்வளோ நேசிக்கிறாங்க. ஒரு வாழ்க்கை துணையா எடுத்துக்கிட்டோம்னா, எவ்வளோ நேர்மையா, நம்ம மேல எவ்வளோ அக்கறை எடுத்து, எவ்வளோ கடினமா உழைக்கிறாங்க. ஒரு பொண்ணு நமக்கு இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பேசுறது நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஒரு மகிழ்ச்சிய கொண்டு வருது. இல்ல ஒரு பையன் இருக்காங்கன்னா, அவங்க செய்ற சின்ன சின்ன விஷயங்கள், அவங்க விளையாடுறது இது எல்லாமே நம்மளுக்கு வந்து எப்படி வந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம வந்து நெனச்சு பார்க்கணும். நம்ம வந்து நெனச்சுக்கலாம், நான் வந்து ஒரு சிறந்த பொண்ணு, இல்ல சிறந்த மனைவி, இல்ல சிறந்த கணவன், இல்ல நான் தான் வந்து சிறந்த பெற்றோர் அப்படின்னு நம்ம வந்து நெனச்சுக்கிட்டாலும், நம்ம செய்யற ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய குடும்பத்தினருக்கு பிடிக்காம இருக்கும். அவங்க வந்து அதுல எரிச்சப்படக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனா வந்து கடவுளுடைய கருணையால, அவருடைய கிருபையால, அதையே வந்து அவங்க ஒரு பெரிய அது வந்து அவங்க வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கறதில்ல. நம்மளுக்கு எதிர்க்க அத வந்து வச்சு, நம்மள வந்து அவங்க வெறுக்கிறது கிடையாது. நம்மள வந்து அவங்க ஏத்துக்கறாங்க. நம்ம என்னவா இருக்கோமோ, அதுக்காக அவங்க வந்து ஏத்துக்கறாங்க. நம்மள வந்து நேசிக்கிறாங்க. அதனால வந்து நான் சந்தோஷமா இருக்கேன். அதே மாரி நான் அவங்கள நடத்தணும் அப்படின்ற ஒரு கடமை உள்ளவனாவும் நான் வந்து இருக்கேன். கடவுள் வந்து மறுமையில இருக்கிற உறவுகள் பத்தியும் வந்து சொல்றாங்க. அ சூரா 23 வசனம் 101. இது வந்து வரம்பு மீறினவங்களுக்கு. கொம்பு ஊதப்பட்டு விட்டால் அந்நாளில் அவர்களுக்கிடையில் எந்த உறவும் இருக்காது. அன்றி அவர்கள் ஒருவரைப் பற்றி மற்றொருவர் கவலைப்படவும் மாட்டார்கள். நம்பிக்கையாளர்களுக்கு சொல்றாங்க. சூரா 13 வசனம் 22 24 வரை. அவர்கள் தங்கள் இரட்சகரை தேடுவதில் உறுதியாய் விடாமுயற்சியோடு இருப்பவர்கள். தொடர்பு தொழுகைகளை சலாத் கடைபிடிப்பார்கள். நம் வாழ்வாதாரங்களில் அவர்களுக்குரியதிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்வார்கள். மேலும் நல்லதை கொண்டு கெட்டதை எதிர்கொள்வார்கள். இவர்கள் மிகச்சிறந்த தங்குமிடத்திற்கு தகுதி பெற்று விட்டார்கள். தங்கள் பெற்றோர்களிலும் தங்கள் துணைகளிலும் மற்றும் தங்கள் பிள்ளைகளிலும் உள்ள நன்னறியாளர்களுடன் சேர்ந்து அவர்கள் ஏதேன் தோட்டங்களில் நுழைவார்கள். ஒவ்வொரு வாயிலின் வழியாகவும் வானவர்கள் அவர்களிடம் வருவார்கள். நீங்கள் உறுதியாய் விடாமுயற்சியுடன் இருந்த காரணத்தால் உங்கள் மீது அமைதி நிலவுவதாக. எத்தகையதொரு ஆனந்தமயமான விதி. இன்ஷா அல்லாஹ் கடவுள் வந்து நம்ம எல்லாரையும் வந்து வழி நடத்தட்டும். நம்மள்கிட்ட இருக்க எல்லா உறவுகளிலுமே வந்து நம்ம சிறப்பா அதை வந்து பேணி பராமரிக்கிறதுக்கு கடவுள் வந்து நம்மளுக்கு வழிகாட்டட்டும். மிக முக்கியமா வந்து நம்ம கடவுள் கூட இருக்கிற அந்த உறவை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கிறதுக்கு நம்ம வந்து பாடுபடணும். இன்ஷா அல்லாஹ் அதன் மூலயமா நம்ம வந்து அந்த பேரானந்தமயமான சுவனத்தோட வாரிசுகளா ஆக முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேரு நூர் ஜஹான். சலாம் அலைக்கும்.